இப்பொழுது கொள்ளை வியாதிகளை நான் பிடுங்கி எறிகிறேன். இப்பொழுது நான் கொள்ளை வியாதிகளை பிடுங்கி எறிகிறேன். ஹல்லேலூயா. கோணலானவைகள் செம்மையாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த குழப்பத்தின் ஆவி, அது அந்தி கிறிஸ்துனுடைய ஆவி, அது சந்தேகத்தினுடைய ஆவி. இப்போ நமக்கு சரீரத்தில் ஒரு வியாதி வந்துச்சுன்னா உடனே மரண பயம் வரும் இல்லையா? யதார்த்தம், கேஷுவல், ஒரு மரண பயம். அந்த மரணம் பயத்தை அதிகமாக்கி தருவது யார்? யார்? அந்தி கிறிஸ்து. பிசாசு நீ பேசண்டா, அதெல்லாம் ஒரு பைசா மேட்ரு. இப்போ அந்தி கிறிஸ்து தான் மேட்ரு நமக்கு. அல்லேலூயா. ஆனால் இவைகள் இந்த எல்லா பேய்களுக்கும், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், பொய் அபிஷேகத்திற்கும், பொய் வல்லமைக்கும் கேப்டனே அந்தி கிறிஸ்து தான். ஆகவே அந்தி கிறிஸ்து தான் நமக்கு இங்கே இப்போ இன்னைக்கு உள்ள சாப்டர். ஹல்லேலூயா. அவன் குழப்பத்தை வைப்பான். வேணா நீ செத்து போயிடுவேன்னு சொல்லுவான். சும்மா உள்ளத்தில் எல்லாம் செத்து போயிடுவேன், செத்து போயிடுவேன், வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு. ஆனால் தேவனாகிய கர்த்தனோடு வந்தால் என்ன பண்ணுவார்? பலன்கள், திடங்கள், பயப்படாதே, நானே உன் தேவன், உனக்கு ஜீவனை தருகிறவர் என்று சொல்வார். உற்சம்மா கையை தட்டுங்க. ஆகவே மரண பயம் நமக்கு தேவையில்லாதது ஒன்று. எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டுமே, உற்சம்மா கையை தட்டலாம். சென்னையில் ஒரு வாலிப பிள்ளை கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டு சிரசு மொட்டை அடிக்கப்பட்டு, டிகிரி படிக்கிற பிள்ளை மொட்டை அடிக்கப்பட்டு தீவிர சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு, அந்த பிள்ளையை சென்னையிலிருந்து வாரத்துக்கு ஒரு முறை சிஎம்சி கொண்டு போவாங்க. அங்கே அவங்க ஒரு லாட்ஜு தங்கி, லாட்ஜில் ஒரு வீடு தனியாக எடுத்து தங்கி அங்கே சில நாட்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் மறுபடியும் ஒரு கால் டாக்ஸி பிடிச்சி ஊருக்கு கொண்டு வருவாங்க. இப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. அந்தி கிறிஸ்துவானவன் என்ன செய்கிறான்? மருத்துவமனைக்கு தான் அழைத்து செல்லுகிறான், கர்த்தருடைய பாதத்தில் அல்ல. ஆனால் நம்ம மருத்துவமனைக்கு அழைத்து சொல்லும்போது நம்ம என்ன செய்வோம்? ஆண்டவரை கூட வாருன்னு சொல்லுவோம். இது நம்ம யதார்த்தமாக சொல்லுகிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்லுவார், என்னிடத்தில் வா என்று சொல்லுவார். ஆனால் அந்தி கிறிஸ்துவான மருத்துவமனைக்கு அழைத்து சொல்லுவான். நம்முடைய விடுதலை என்ன, நம்பிக்கை என்ன? மருத்துவமனையில் தான் விடுதலை கிடைக்கிறது என்று நம்புகிறோம். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அங்கே கடந்து போகிறோம். இவங்களுடைய ஆஸ்திகள் எல்லாம் கரைந்து விட்டது, ஆஸ்திகளெல்லாம் கரைந்து விட்டது, மொத்தம் முடிஞ்சு போச்சு. அப்புறமா கடன் வாங்கி மருத்துவமனைக்கு செல்ல ஆரம்பித்தாங்க. அந்த சிஎம்சி மருத்துவமனையில் இருக்கிற ஒரு டாக்டருக்கு உறவினர் சென்னையில் இருக்கிறார். அந்த டாக்டர் இந்த பேஷண்ட்டுக்கு உறவினர். ஆகவே ஒரு நாள் அங்கே கடந்து போகாவிட்டால் ஃபோன் போட்டு, உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் போட்டிருக்கிறோம், நீங்கள் உடனே இங்கே வாங்க, உடனே ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், உடனே ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், இல்லை ஏதோ ஒரு சொல்லுவாங்களே, ஒரு டெஸ்ட் எடுப்பாங்களே, கேன்சருக்கு என்ன கொடுப்பாங்க? ஹீமோ. பொதுவாக ஹீமோ கொடுத்தே கொண்டு போடுவாங்க. ஹீமோ கொடுத்து தான் கொண்டு போடுவாங்க கிட்டத்தட்ட மேக்சிமம். அல்லேலூயா. அப்படியே அந்த பிள்ளையை அவஸ்தைப்படுத்தினாங்க. ஜீவொளி தொலைக்காட்சியை பார்த்து அந்த தாய், ஒரு டீச்சர் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு ஆணுடைய கோபம் டப்புன்னு ஏற்பட்டது. என்னை நம்புகிறாயா, மருத்துவத்தை நம்புகிறாயா? நீ மருத்துவத்தை நம்புகிறாய் என்றால் மருத்துவத்துக்கு பின்னாடி போ, என்னை நம்புகிறாய் இருந்தால் என் பின்னாடி வா. சடனாக சொல்லிட்டார். நம்ம ஊழியம்தான் யாருக்கும் பிடிக்காத, நானும் சடனாக சொல்லிட்டேன். உடனே நாங்கள் ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறோம் பிரதர், சபைக்கெல்லாம் போகிறோம். ஆமாம், சபைக்கெல்லாம் போகிறோம், ரைட்டு. இன்னும் சபைக்கு போகாத யார் இருக்காங்க? எல்லா கிறிஸ்தவனும் சபைக்கு போகிறாங்க. ஆனால் சபை போதிக்கிற அந்த பிரமாணங்களை யார் உட்கொள்வது, யார் கேட்பது, யார் கீழ்ப்படிவது? சபைக்கு போகிறோம், சினிமா தேட்டருக்கு வர்ற போல. வசனத்தை கேட்கிறவன் அதன்படி நடக்கணும், இல்லைன்னா காலை முறிச்சிடுவார். அவர் முறிக்கலைன்னா நானே முறிச்சிடுவேன். அதான் என் ஊழியம். இந்த தாய்க்கு சொன்னேன், மருத்துவமனை கொடுத்து எவ்வளோ காலி பண்ண, அது மொத்தம் போச்சு, இன்னேனே இருக்குது, ஒன்றும் இல்லை. ஆனால் இப்போ சொந்தக்காரன் வந்தக்காரெல்லாம் கடன் வாங்கிட்டு போகிறேன். அப்போ நான் சொன்னேன், ஜஸ்ட்டு ஒரு 2000
பத்திரிகையை அச்சிட்டு ஜனங்களுக்கு இலவசமாக கொடு, இலவசமான சொஸ்தம் வருகிறேன்னு சொன்னேன். சும்மா ஒரு கையை தட்டுங்க. ஏன்னா ஆவியானவர் இங்கே பேசுவதை அங்கே வைத்தேன். உடனே டப்புன்னு சொல்லிட்டாங்க, 2000 ரூபா தானே உங்களுக்கு, உடனே இப்போயே அனுப்பி ஜிபே பண்ணிடுறேன், நம்பர் கொடுத்துருங்க. 2000 ரூபா தானே? நான் சொன்னேன் 2000 ரூபாய் இல்லை, 2000 புத்தகம். அன்றைக்கு புத்தகம் 50 ரூபா, 1000 புக்கு வந்து 50,000 ரூபா. அன்றைக்கு புத்தகத்தை விலை 50 ரூபாய். இந்த 2000 சொன்னது அந்தி கிறிஸ்துவனா அவளுக்குள்ளே போயிட்டான். 2000 ரூபா பிச்சைக்காரன் கேட்குறான், பிச்சை கொடுத்துருன்னு. அதான் அந்தி கிறிஸ்து சடனாக ஏறிடுவான். அது கணக்கு போட விடாமல் தடுத்துட்டான். மறுபடியும் சொல்லுகிறேன், 2000 புத்தகத்துக்கு நீ பொருத்தனை செலுத்தினால் மகள் சொஸ்தம். இதுதான் சொன்னார். நிபந்தனை. இந்த ஊழியமே நிபந்தனையின் ஊழியம்தான், கட்டாய ஊழியம்தான். ஆனால் அவளை பிறகு கணக்கு சொல்லி புரிய வைக்கிற ரொம்ப நேரம் ஆச்சு. ஏன்னா சாத்தான் அவருடைய மூளையை கலங்க பண்ணுவான். இதே கணக்கை மருத்துவமனைக்கு வைப்பானா? நான் எவ்வளோ மருத்துவமனைக்கு கொடுத்துருக்கிறேன்னு யோசிக்க வைப்பானா? வைக்கவே மாட்டான். இனி வீடு இருந்தால் அதையும் விற்று கொடுத்துரு, டாக்டருக்கு நிலம் இருந்தால் அதையும் விற்று கொடுத்துரு, வங்கியில் நகை இருந்தால் அதையும் எடுத்து விற்று கொடுத்துரு. ஆனால் பயமே வராது, கவலையும் வராது. ஆனால் ஆண்டவரை கொடுத்தா மட்டும்தான் கலக்கத்தையும் கவலையும் இந்த அந்தி கிறிஸ்துவனை ஏற்றி விட்டுருவான். அப்போது ஒரு தீர்க்க தரிசனம் வெளிப்படுது. இப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தீர்க்க தரிசனம் வெளிப்படுகிறது. அப்போ தான் நான் கேட்குறேன், உன் மகள் மொட்டை அடிச்சிருக்கிறாளா? ஆமாம், மொட்டை அடிக்கிறவள். நல்ல ரோஜாப்பூ மாதிரி நல்ல சிகப்பாக இருப்பாளா? ஆமாம், நல்ல சிகப்பாக தான் இருப்பாள். ஒத்த பொண்ணு, கூட பிறந்து யாருமே கிடையாது. ஓகே. இப்போ காலை நீட்டிக்கிட்டு கட்டில் படுத்து கிடக்கிறாளா? ஆமாம், படுத்தான் கிடக்கிறா. இப்போ வலது காலை எடுத்து மடக்குவாளை, வலது காலை எடுத்து இப்படி மடக்குவாளை, திரும்பி பாரு. மடக்கிட்டா. அப்போ இனியாவது நான் சொல்கிறதை கேளு. இந்த வார்த்தை கர்த்தரால் உண்டானது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே ஃபோனை மகள்கிட்ட கொடு. அடுத்த கட்டம், மகள் ஃபோனை வாங்கிறது கொஞ்சம் சிரமப்பட்டான். ஏன்னா ஊழியக்காரங்களை நம்புவாங்களா? நம்ப மாட்டாங்க. அதுவும் காணிக்க கேட்டு வாங்குகிற ஊழியங்களை நம்புவாங்களா? நம்பவே மாட்டாங்க. அந்த பிள்ளை எப்படியோ கஷ்டப்பட்டு வாங்கிச்சு. அப்போ நான் கேட்குறேன், ராத்திரி வேளையில் உன்னோடு கூட படுத்து கிடக்கிறது யார்? உன்னோட சொந்த தாயோட உங்கூட படுக்கிறது இல்லை. ஏன்னா கேன்சர் வந்து இங்கே வந்துடும் பயந்து. ஆனாலும் கேட்குறேன், கர்த்தர் கேட்குறார், உன்னோடு கூட படுக்கிறது ஒருவர், ஒரு ஸ்திரீ உன்னோடு கூட படுத்து கிடக்கிறாள், உனக்கு நன்கு தெரியும். சொல்லு யார் அவள்? அவள் சொல்ல எத்தனைக்கு முன்னாடி நான் சொன்னேன், அது கேன்சரால் பாதிக்கப்பட்டு உன் பக்கத்து வீட்டில் இறந்து போன 50 வயதுள்ள 80 இடையுள்ள ஒரு ஸ்திரீ உன் படுக்கையிலே கிடக்கிறாள். உண்மைதானான்னு கேட்டால், ஆமாம் பிரதர், பக்கத்து வீட்டில் தான் இறந்து போயிட்டா. அவள் செத்த 3 நாள் தான் எனக்கு பிரச்சனையே வந்துருச்சுன்னா ஒரு சும்மா கையை தட்டலாமா? அல்லேலூயா. அப்போ நான் கேட்குறேன், இவ்வளோ காலம் உன் படுக்கையில் இரவு வேளையில் வந்து படுக்கிறாள், படுக்கும்போதெல்லாம் உனக்கு ஒரு நல்ல ஒரு குளிர் காய்ச்சல் வருமே. ஆமாம், எப்போ பார்த்தாலும் குளிர் காய்ச்சல். ஏன்னா பிளட் கேன்சர் அல்லவா, எப்போ பார்த்தாலும் குளிர் காய்ச்சல்வா. ஏன் இப்படி ஒரு ஸ்திரீ, ஒரு ஆவி உன் படுக்கையில் வந்து படுக்கிற உன் தாயிடத்தில் ஒரு முறையாவது ஏன் சொல்லாமல் இருக்கிறாய்? அது சொல்ல தோணல பிரதர். அதான் அந்த கிறிஸ்து சொல்ல வேண்டியதை சொல்ல விடாம தடுக்கிற ஆவி. இந்த 9 கவிழ்த்தி போட்டா 666 கூட்டணிக்க 9. நம்முடைய உள்ளத்தை குழப்புகிறவனாய் இருப்பான். அவன்தான் த கிரேட் அந்தி கிறிஸ்து. உச்சமா கையை தட்டுங்க. கர்த்தருக்குள்ள பிரவேசிக்க விடாமல் தடுக்கவும், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதை அழிக்கவும், இல்லை இந்த வியாதி சொஸ்தமாகுமோ என்று சந்தேகத்தை ஏற்படுத்தவும் வந்திருக்கிறவன் தான் இந்த அந்தி கிறிஸ்து. ஹல்லேலூயா. உச்சமா கையை தட்டலாம். இப்போ ஒரு பிசாசு வந்து
பக்கத்து வீட்டில் மரித்து போன பிசாசு வந்து எம்படுக்கையில் வந்து படுத்து கிடக்குறது அம்மா கிட்ட சொல்கிறதுக்கே அந்த உள்ளத்தை கட்டி வைத்திருக்கிற ஒரு ஆவி, அவன்தான் அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. ஒரு சாம கையை தட்டுங்க. அவன் மனிதன் அல்ல, நம்முடைய உள்ளத்தில் கிரியை செய்கிற மனிதனை போன்ற ஒரு ஆவி. அல்லேலூயா. அவன் வந்து இந்த தேசத்தில் வீடுகளில் உங்களிடத்தில் கொழுந்து விட்டு எரிகிற நெருப்பை போல வளர்ந்து கொண்டிருக்கிறான். உணர்வில்லை வளர்ந்து கொண்டிருக்கிறான், மனிதனைப் போல் வளர்ந்து கொண்டிருக்கிறான். உங்களை குழப்புகிற ஆவி. சிலர் சொல்லுவாங்க இருமனம் உள்ளவர்கள் பாவிகள். வேதம் சொல்லுகிற யாக்கோபில் இருமனம் உள்ளவர்கள் பாவி. இருமனம் உள்ளவன் மாறுபாடு உள்ளவன், அவனுக்கு மாறுபாடான பாதை வைக்கப்படுகிறது. இந்த பாதையில் போ ஆண்டவர் சொல்வார். ஆண்டவர் இந்த பாதையில் போட சொன்னால் இந்த பாதையில் போகாத, இந்த பாதையில் போன்னு சொல்லுவார். எக்ஸாம்பிள் என் மனைவியை குறித்து ஒரு அருமையான சாட்சி. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஒரு சின்ன கடையை வை, முதல்ல சின்ன கடையை வைன்னு சொன்னார். அது வந்து மொத்தம் ஒரு 60 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். இந்த பில்டிங்கில் தான் கன்னி பகுதியில் ஒரு கார்னர் பகுதி, மொத்தம் 60-70 ஸ்கொயர் ஃபீட்டு தான் இருக்கும். ஃப்ரண்டில் ஒரு ஜன்னல் இருந்தது, அதை இடித்து ஒரு சட்டரை போடு, நீ ஒரு சின்ன பெட்டி கடை ஆரம்பி, சின்ன பெட்டி கடை ஆரம்பின்னு சொன்னார். இல்லையா? ஒரு சொம கையை தட்டலாம். இப்போ அவரவருக்கு அவரவருடைய மனைவிமார்களே புரியும் இல்லையா? அவரவருக்கு அவரவர் புருஷர்களையும் சுபாவங்களையும் தெரியும். மோண்டாட்டி யாருக்கனவே தெரியும். மார்த்தாண்டத்தில் அவளை பிக்கப் பண்ண போகிறேன், ஏன்னா டீச்சர் அல்லவா. மார்த்தாண்டத்தில் பிக்கப் பண்ணுற வேலையை என்ன வேலை, கொண்டு விடுறதும் கொண்டு வரோம். காலையில் போய் பிக்கப் பண்ணியாச்சு. நான் சொல்கிறேன், கர்த்தர் சொல்லி நான் ஒரு கடையை ஆரம்பிப்பதற்கு சின்ன வேலையை ஆரம்பிச்சிருக்கிறேன், இடித்து தான் போட்டிருக்கிறேன். இனி காசு வரும்போது சட்டர் போடணும், அடுத்து காசு வரும்போது கடையை ஆரம்பிக்கணும். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசக்கூடாது, கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசக்கூடாது, அந்தி கிறிஸ்து இடம் கொடுக்கக்கூடாது. ஊழியக்காரன் வேலை செய்து சாப்பிட வேண்டும் என்று பைபிள் கட்டாயமாய் சொல்லுகிறது. நான் அதை பின்பற்ற விரும்புகிறேன். நீ தேவனுக்கு விரோதமாக பேசினா தேவனுடைய கோபம் உனக்கு வரும்னு பஸ் ஸ்டாண்டில் திரும்ப 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 ரிப்பீட் பண்ணுறேன். பைக்கில் இருக்கிறா, பின்னாடி கண்ணாடியை பார்த்தா முகம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆக ஆரம்பித்தாச்சு. வீட்டில் வந்தாச்சு, ரோட்டில் வந்தாச்சு, வண்டி நிறுத்தப்பட்டது. ஜன்னல் பாகத்தை பார்த்தாள், நல்லா இருந்த ஜன்னலை எடுத்து மாற்றி ஒரு ஓட்டையை போட்டு வச்சிருக்கிறான். இவனல்லவா அந்தி கிறிஸ்துன்னு என் மனைவி நினைத்திருப்பாள். உங்களுக்கு என்ன வட்டா, செம்மையாக இருந்த கட்டடத்தை இடித்து போட்டிருக்கிறியா? இப்போ நான் இவ்வளோ வேதம் சொன்னது யாருக்கோ புரிஞ்சுதா? அவளுக்கு தானே முதல்ல வேதம் சொன்னேன். மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டில் வச்சு உள்ளே வந்தாச்சு, பேச்சு நடத்தியாச்சு. நல்ல வேலை 3 நாள் லீவு. அந்த 3 நாள் என்னிடத்துல பேச்சு தொடர்பு கிடையாது. ஏன்னா நான் இருக்கேன், நான் ஒரு முள்ள மாதிரி ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதுன்னு அவன் நினச்சிருக்கலாம். நான் கீழ்ப்படிந்து தான் செய்தேன். 3 நாள் பேசவில்லை என்ற ஒரு ஊழியக்காரனாக இருந்து நல்லா இருக்கிற கட்டடத்தினுடைய முன்பகுதி இடித்து இப்போ நாயெல்லாம் உள்ளே வர்றதுக்கு, திருடையெல்லாம் உள்ளே வர்றதுக்கு ஒரு ஓட்டையை போட்டு வச்சுருக்கிறான். இவன் 60 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சட்டரை பகுதி போட்டிருந்தா எப்படி இருக்கும்? நான் இதான் வரும், மனுஷன் தான் வரும். நான் என்ன நினைக்கிறேன், கர்த்தர் சொன்னார், நான் செய்தேன். தட்ஸ் த பாயிண்ட். கர்த்தர் ஒரு தொழிலை துவக்கி தர விரும்புகிறார், நான் ஆயத்தப்படுகிறேன். இதுக்கு விரோதமாக பேசக்கூடாது. 3 நாள் என்னிடத்திலே பேசாமல் இருந்தாள். அடுத்த வாரம் வண்டி ஏறி போனான். ஆண்டவர் சொன்னார், அடுத்த கட்டம் கொஞ்சம் செல்வை போட்டுருன்னார். திரும்பி வருமா கொஞ்சம் ஒரு ஓரமாக ஒரு செல்ஃபோன், செல்ஃபை அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்த வாரம் வரும்போது மறுபடியும் இவளுக்கு கோபம். ஏன்னா கிணையனை போல நடந்துக்கிட்டு இருக்காங்க, இவன் எல்லாம் ஒரு ஊழியக்காரனான்னு கேட்டிருக்கலாம். அடுத்து கேட்குற, இவ்வளோ செல்ஃபை வச்சுருக்கீங்கள, இதில் பொருள் வாங்கிறதுக்கு காசுங்க, நம்மகிட்ட தான் காசு இல்லையே, அது உங்களுக்கு ஆண்டவருக்கு தெரியாதா? இப்போ நான் கேட்குறேன், உங்கள்கிட்ட காசு இல்லாதது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு சத்தமாக ஒரு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். தெரியும். தெரிந்தும் கேட்கிறார் என்று சொன்னால் கீழ்ப்படிய சொன்னால் கீழ்ப்படியணும்.
நான் கீழ்ப்படிந்தேன். அந்த செல்வையே கடன் வாங்கி தான் வச்சேன். கடன் வாங்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தர்றேன்னு சொன்னால் தந்தால் நான் செல்வ அடித்த ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கவும் ஆரம்பித்தேன். கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறை தான் கொடுப்போம். ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் இவ்வளோ சம்பளம் கிடைக்கும். இந்த காணிக்கையில் ஒன்றும் பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. அந்த சம்பளம் வரும்போது தான் அதை பயன்படுத்துவோம். அப்படியே 6 மாதங்கள் போய்விட்டது. பிறகு தான் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 60 ஸ்கொயர் ஃபீட்டில் தொடங்கினது. லாஸ்ட்டில் 950 ஸ்கொயர் ஃபீட்டில் செல்ஃப் ஆச்சு ஃபுல்லாக. இனி பொருள் வேணும். என்ன வேணும்? இவ்வளோ ஏரியாவில் பொருள்னா கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாயாவது வேணும் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு. ஆனால் பேரை வச்சார், சிஎன் சூப்பர் மார்க்கெட்னு பேரை வச்சார். ஆனால் செல்வு தான் இருக்குமே தவிர ஒத்த பொருள் இருக்காது. உற்சவமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த வேதம் சொல்லுது, பரத்தில் இருந்து ஜெயம்பரம். பரத்தில் இருந்து ஜெயம்பரம், பரன் என்னை காக்க வல்ல, காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. ஒரு காலேஜ் இருக்குது, நர்சிங் காலேஜ். இப்போ திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு லேடி, ஒரு நர்சிங் டீச்சர் லேடி, எனக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ண சொன்னாங்க.